வணக்கம் நண்பர்களே. சோஷியல் இன்ஜினியரிங் இந்த டேர்மை உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோஷியல் இன்ஜினியரிங் இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நாம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோஷியல் இன்ஜினியரிங்கை ரெண்டு ஏரியாஸில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம், அது சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு, செக்யூரிட்டி. இன்னொரு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், அதாவது அரசியல். நம்ம மெயினாக அரசியல் சார்ந்து தான் சோஷியல் இன்ஜினியரிங்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சோஷியல் இன்ஜினியரிங் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் அல்லது நிறுவனங்கள் சில பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது தனி நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் டேட்டா, கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இதை கேதர் பண்ணுவாங்க. எப்படி இது நடக்கும்னா, அந்த நபர் இருக்கார்ல, அவரே வாலண்டரியாக அவருடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி இவங்க செஞ்சுருவாங்க. இது பல்வேறு முறைகளில் நடக்கும். மார்க்கெட்டிங் மூலமாக நடக்கும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸ் தருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலமாக அவங்க கஸ்டமர்ஸை ஜாயின் பண்ண நினைப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்க. இதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த நபர் அந்த டீட்டெயில்ஸை இன்ஃபர்மேஷனை டைவல்ஜ் பண்ணுறாருல, அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி, அவருடைய டேட்டா ப்ரைவசி, அவருடைய ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது. ஒரு நபரை காண்டாக்ட் பண்ணி அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குது, நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அவர் அந்த டீட்டெயில்ஸை தருவார். அதை கலெக்ட் பண்ணுவாங்க, அதை ப்ரொஃபைல் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸை இன்னும் நிறைய பேரோட அவங்க ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரிஸ்க் தானே. ஸோ இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கவனிக்கக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங். அடுத்து சோஷியல் இன்ஜினியரிங் இன் பாலிடிக்ஸ், அதாவது அரசியல். அரசியல் அப்படிங்கிறது என்ன? அரசியல் எங்கெல்லாம் பவர், அதிகாரம் இருக்கோ அங்கெல்லாம் அரசியல் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாலிடிக்ஸில் சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய தனி நபர்கள் அல்லது அரசுகளே, அதாவது கவர்மெண்ட்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகம், அதில் அந்த மக்களுடைய சிந்தனை, அணுகுமுறை, செயல்பாடு, அதாவது அவங்களுடைய திங்கிங், பெர்செப்ஷன், அவங்களுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர் இதெல்லாம் ஷேப் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிடுவாங்க. இதை தான் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் இன்ஜினியரிங்கை கவர்மெண்ட்டும் பண்ணும், ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடியவங்களும் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். சோஷியல் இன்ஜினியரிங்கில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சில வருடங்கள் முன்னாடி ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு கேம்பெயின் மூலமாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை சுத்தமாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அவங்க அவேர்னஸ் கேம்பெயின் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை நீங்களுமே கவனிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லாரும் இந்தியாவை சுத்தமாக வைக்கணும், இது ஒரு குடிமகனுடைய கடமை, டியூட்டி. முடிஞ்ச வரைக்கும் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஓப்பன் டீஃபிகேஷன் வேண்டாம். ஸோ இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் உங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்ற இந்த கேம்பெயின் நடந்தது. இது ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷன் இல்லையா? உங்களையும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஆக்குறாங்க. நீங்களும் வாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஒரு நபராக இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதுவுமே ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங். நம்மளுடைய திங்கிங் சேஞ்ச் ஆகுதா, நம்மளை அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அதன் மூலமாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுதா? இது எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். இது பாசிட்டிவ் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ப்ரைவேட் செக்டர் இவங்களும் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கு நம்முடைய மனநிலையை மாற்றுவாங்க. இதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது பல ஆண்டுகளாக பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கு. மனிதர்கள் நாம் என்ன சாப்பிடணும், நாம் என்ன உடுத்தணும், ஏன் நம்ம யாரை திருமணம் செய்யணுன்றது கூட இந்த முதலாளிகள் டிசைட் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங் தான். ஒரு ப்ராடக்ட்ஸை ஒரு ஃபேமஸான ஹீரோவோ ஹீரோயினோ டிவியில் மார்க்கெட் பண்ணுவாங்க. நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மாறுதா, நம்முடைய அந்த திங்கிங் மாறுதா, இதையும் நாம் யூஸ் பண்ணாதான் இவரை மாதிரி நம்ம ஆக முடியும். அந்த நார்ம்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்மளும் அட்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய மனநிலையை அந்த ப்ரைவேட் கம்பெனி மாற்றுது இல்லையா? இதுவுமே ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங்.
பெரிய அளவுலையும் சோஷியல் இன்ஜினியரிங் நடக்கும். நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அரசுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த சோஷியல் இன்ஜினியரிங்கை பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இட்டலி, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள் அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்ஸாக இருந்தது. ஃபாசிஸ்ட் ஸ்டேட்ஸ், சர்வாதிகார அரசு இருந்தது. அந்த அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா மக்களுடைய அந்த திங்கிங் இருக்கு இல்லையா, இதையே மாற்றினாங்க. நம் நாட்டில் நம் இனத்தவர் தான் இருக்கணும், மற்றவங்கள நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இதன் மூலமாக அந்த அரசுகளுக்கு ஆதாயம் இருந்தது. என்ன ஆதாயம்னா அதிகாரம் அவங்க கையில் வரணும். அதே நேரத்தில் அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவம், கேபிட்டலிசமும் ஹெவியாக இருந்தது. இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அந்த கேபிட்டலிஸ்டும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ மக்களும் நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம் இனம், நாம் தான் நம்ம நாட்டில் மெயினாக இருக்கணும், நம்ம அரசு எந்த மாதிரியான முடிவு எடுத்தாலும் நாம் அதை ஏற்றுக்கணும், அதுதான் உண்மையான ஒரு தேசியவாதம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. இது ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் நீங்கள் இடதுசாரி சிந்தனை கொண்ட நாடுகள் இதுலேயும் நம்மளால் கவனிக்க முடியும். நீங்கள் பல ஆண்டுகள் முன்னாடி சோவியட் யூனியன், சைனாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கே இருந்த அந்த கம்யூனிஸ்ட் அரசுகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அரசு மயமாக்கம், அது இல்லாமல் இந்த விவசாயம், உற்பத்தி இதெல்லாம் அரசே எடுத்து பண்ணணும், நம்ம சோஷியலிஸ்ட் மாடலை அடாப்ட் பண்ணிடணும், நமக்கு பிரைவேட் செக்டரே தேவையில்லை அப்படின்ற பாணியில் அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதுக்கு மக்களையும் சப்போர்ட் பண்ண வச்சாங்க. நீ இந்த ஸ்கீமுக்கு, பிளானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், அப்படி சப்போர்ட் பண்ணாதான் நீ உண்மையான சீன குடிமகன், நீ உண்மையான சோவியட் யூனியன் சார்ந்த ஒரு குடிமகன் அப்படின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்குனாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இதுவும் ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங். இன்னைக்கு தேதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் இன்ஜினியரிங் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த அரசியல் கட்சிகள், அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு தேதியில் இந்த சோஷியல் மீடியாவை ஹெவியாக சோஷியல் இன்ஜினியரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளான எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் சொல்லப்போனால் இதெல்லாம் இன்னைக்கு தேதியில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவிகளாகவே மாறிடுச்சு. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், எந்த அரசியல் கொள்கைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், எந்த கொள்கையை நாம் எதிர்க்கணும், எந்த கட்சிக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு தேதியில் சோஷியல் மீடியாவே முடிவெடுக்குது. இதுவும் ஒரு விதமான சோஷியல் இன்ஜினியரிங். அப்போ சோஷியல் இன்ஜினியரிங்கை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களினுடைய சிந்தனை, செயல்பாடு இதை மாற்றி அமைத்து இதன் மூலமாக அதிகார மையங்கள், அதாவது பவர் குரூப்ஸ், இவங்க நலன் அடைவதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுதான் இந்த சோஷியல் இன்ஜினியரிங். நன்றி.